ஹாய் ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4க்கு என்ன மாதிரிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும், நான் எப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எக்ஸாம் என்ன மாதிரி பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது அந்த 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க சிலபஸில், அதில் 75 கொஸ்டின்ஸ். இதில் பார்க்கும்போது நமக்கு ஷார்ட்டாக தெரியும், இந்த தமிழில் 100 கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க, வேறு எங்கேருந்தும் கேட்க போகிறதில்ல. இது மாதிரி மேக்ஸில் 25 கொஸ்டின் நமக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் இருக்குது, அதுலேருந்து மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியும் மேக்ஸுக்கும் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். ஸோ நமக்கு அது ஸ்கோரில் கணக்கிட்டுவாங்க. ஓகே, இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கம் ஸ்கோரிங் டெஸ்ட் தமிழ் கொஸ்டின் பேப்பருக்கு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழில் 3 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. ஒன்று இலக்கணம், இன்னொன்று இலக்கியம், இன்னொன்று தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு பிரிச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த இலக்கணங்கிறது ஒரு 21 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இலக்கியம் ஒரு 10 டாபிக் இருக்கும், தமிழ் அறிஞர்கள் ஒரு 21 டாபிக் இருக்கும். ஓகே, இதை எப்படி பேஸ் பண்ணி என்ன மாதிரி பேஸஸில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தத்தில் தமிழ் படிக்கணும் 100 கொஸ்டின்ஸ். நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்குன்னா 100 அவுட் ஆஃப் ஒரு 95 எபோவ் எடுத்துக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண முடியும். தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் ஒரு 120+ எடுத்துட்டிங்கன்னா ஷோராக உங்களுக்கு ஒரு வேலை உறுதி. ஜிஎஸில் எப்படியும் தடுமாறி ஒரு 45-50 கிட்ட போட்டுருவோம், ஈஸியாக தான் இருக்கும். தமிழும் மேக்ஸும் தான் நம்மளை டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். நம்ம குரூப் 4 கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமாங்கிற டிசைடிங் ஃபேக்டர் தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் தான் இருக்கும். தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் 115 எபோவ் 120 எபோவ் போடலைன்னா கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருக்கும். ஓகே, தமிழ் இந்த 3 பார்ட் கொடுத்துட்டாங்க. இதை எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கும்போது ஒரு 3 டைப் ஆஃப் அப்ரோச் வச்சுக்கணும். ஒன்று ஸ்கூல் புக் வைஸ்னால் 6th to 12th எல்லாத்தையும் படிக்கணும். எப்படி படிக்கணும்னா, அடுத்து சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணுங்கிறத அடுத்து பார்ப்போம். அடுத்து டெய்லியுமே பிஒய்க்யூ பார்க்கணும். தமிழுக்கு பிஒய்க்யூ மஸ்ட்டு. ஓகேவா? ஸ்கூல் புக் வைஸுக்கு என்ன மாதிரிலாம் கவர் பண்ணணும் அப்படின்னு 6th to 12th கம்ப்ளீட்டாக படிக்கணும். எந்த லைன் எந்த இதையுமே விடக்கூடாது. பாடல் வரிகள், உரைநடை, துணைப்பாடம் மட்டும் வெறும் கதையாக இருக்குன்னா அதை விட்டுருங்க. அதில் நூல் குறிப்பு மட்டும் பின்னாடி இருக்கும்ல, அந்த ஆசிரியரை பற்றின குறிப்பு, அதை மட்டும் படிச்சுங்க. அடுத்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸு, மேட்ச், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கூடவே அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடணும். எதையுமே விடக்கூடாது, எல்லாமே நமக்கு தேவை. ஓகே, அடுத்து இதை என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்னா 6th to 12th மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணால் 6th-லேருந்து 10th வரைக்கும் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 9 இயல் இருக்கும். 9 இயல் இருக்கும். 9 இயல் என்ன மாதிரி பிரிச்சுக்குங்கன்னா, ஒரு 1 to 4ன்னு ஒரு 4 இயலும், 5 to 9ன்னு ஒரு 4, 5 இல்லை 5, 4 எப்படி வேணுமோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக பிரிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் எடுத்தால் ஒரு 4 இயல் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு, அடுத்த 2வது ஒரு 4 இயல் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு, மொத்தமாக ஒரு டெஸ்ட்டு. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டுக்கும் டெய்லியும் டெஸ்ட்டு முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அடுத்து அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டுக்கு 1 to 4, 5 to 9 ஒரு டெஸ்ட், 1 to 4ல் ஒரு டெஸ்ட்டு, 5 to 9ல் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். டோட்டலாக ஒரு டெஸ்ட் எழுதி. இது மாதிரி 6th to 10th மொத்தம் 45 இயல் இருக்குது. ஸோ 45 இயலும் மொத்தம் 45 இயலும் ஒரு 15 டெஸ்ட்டு எழுதுவீங்க, அவ்வளோதான். 15 டெஸ்ட்னால் 1 to ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 3 டெஸ்ட்டு, 5 ஸ்டாண்டர்ட் இருக்குது, 15 டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க, அவ்வளோதான். 15 டெஸ்ட்டு. ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மொத்தம் ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள் அதிகபட்சம். புதுசாக படிக்கிறீங்கன்னா ஒரு 30 நாள் 40 நாள் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிறது தான். நம்ம கிராஜுவேட்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவே வர்றோம். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் குரூப் 4ஓட குவாலிஃபிகேஷனே 10th தான். அவங்க 6th to 10th தான் அதிகமாக. 9th to 10th ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போ 12th இதை படிக்கணுமா, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கணுமா அப்படிங்கிறது கேட்பாங்க சில பேர்.
11th 12th இதெல்லாம் படிக்கணுமாங்கிறத கேட்டால் படிக்கணும் தான். கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. 11த்துக்கும் 12த்துக்கும் எப்படி படிக்கணும்னா 11த்லேயும் 12த்லேயும் சிலபஸ் ஓரியன்டாக படிங்க. சிலபஸில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அதை படிச்சுட்டு நூல் குறிப்பு, சொல், பொருள், மனப்பாட பாடல் இருக்கிறதெல்லாம் முக்கியமானதாக இருக்கும், அதை படிங்க. அடுத்து வந்து ஒரு இயலுக்கு பின்னாடியும் ஒரு அறிஞரை பற்றி கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது பார்ட் சியில் கவர் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு அறிஞர் மொத்தம் 10th 11th ஒரு 9, 12th ஒரு 9, ஒரு 18 அறிஞர்கள் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம், படிச்சிடணும். அதுலேருந்து நமக்கு அப்படியே டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் படிச்சுட்டா போதுமா அப்படின்னா போதாது. ஸ்கூல் புக்கு ஒரு பேசிஸ் தான். ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்னலாம் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். டெஸ்ட்டு எப்போ எதுக்க படித்தாலும் டெஸ்ட்டு முக்கியம். அடுத்து சிலபஸ் வைஸ் படிக்கணும். இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோமா பகுதி ஆ, இதில் வந்து 21 டாபிக் இருக்குது. இதே ஆல வந்துட்டு 10 டாபிக் இருக்குது. ஈயில் வந்துட்டு ஒரு 21 டாபிக் இருக்குது. எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, சிலபஸ் வைஸில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க. எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடியதை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, பகுதி ஆ இருக்கா, இந்த பகுதியால் 21 இருக்கா, 5 பகுதியாக பிரிச்சுக்கங்க. 4 நாளாக பிரிச்சுக்கங்க. முதல்ல ஒரு 4 பார்ட், அடுத்து ஒரு 4, அடுத்து ஒரு 4, இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா மொத்தம் 5 பகுதிகளாக பிரித்து வச்சுருப்பீங்க. ஏதோ ஒன்றுக்கு மட்டும் ஒரு 5 சேர்த்துக்குங்க, 21. இது 5ஐயும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு 4, அடுத்து 4, அதுக்கு அடுத்த 4, இந்த மாதிரி படித்து அதுக்கு ஒரு டெஸ்ட்டு 4 நாளாக படித்து டெஸ்ட்டு 4 படிச்சுட்டு அதுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸ்லேருந்தெல்லாம் டெஸ்ட் எழுதிப்பார். அதே மாதிரி அடுத்து ஒரு 4, இந்த மாதிரி பகுதி ஆகு. இது பார்ட் பிக்கு என்ன பண்ணுங்கன்னா 2 பிரிச்சுக்குங்க. 5 பார்ட்டாக பிரிச்சுங்க, 2 பிரிச்சுட்டு 2 படிச்சு டெஸ்ட். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த திருக்குறள், புறநானூறு, 8 தொகை, 10 பாட்டு அதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கனால இதில் 2 பிரிச்சு. பகுதி ஈலையும் 4 நாளாக பிரிச்சுக்கோங்க. 4 நாளாக பிரிச்சிங்கன்னா ஒரு 5 பார்ட் இருக்கும். எல்லாத்தையும் படிச்சுட்டு டெய்லியும் படிக்கணும். டெய்லி பேசிஸில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பேசிஸில் படித்து முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பேஸில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் பேசிஸ்க்கு வாங்க. இல்லை சிலபஸ் பேசிஸ் படிச்சுட்டு ஸ்கூல் புக் வைஸ், பட் வந்து ஸ்கூல் புக் ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் ப்ரிஃபர் பண்ணிங்க, அதான் ப்ரிஃபரபிள் ஆப்ஷன். ஓகே, இதை முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா இதுக்கும் டெய்லியும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டா போதுமா, ஓல்டு புக் படிக்கணுமா அப்படிங்கிற டவுட்லாம் சில பேர்த்துக்கு இருக்கும். படிக்கணும், நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுங்க. இல்லையா அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல் வாங்குவீங்களா, ஸோ அதிலே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கடிதங்கள்னு ஒரு டாபிக் இருக்குன்னா, நம்ம புது புக்கில் கடிதங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது. பாரதியோட கடிதம் இருக்கும், அடுத்து ரவீந்திரநாத் தாகூரோட கடிதம் இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப இருக்காது. ஆனால் இதே பழைய புக்கில் என்ன இருக்குன்னா, நேருவோட கடிதம், அண்ணாவோட கடிதம், மூவாவோட கடிதம், இந்த மாதிரி சில கடிதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கவர் பண்ணியிருக்க மாட்டோமே அப்படின்னா இந்த சிலபஸ் வைஸில் ஏதாவது மெட்டீரியல் வாங்கி படிக்கிறீங்களா அதில் கவர் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அது ரொம்ப அடுத்து அதுலேயும் கவர் ஆகாமல் இருக்க சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு பிஒய்க்யூவில் கவர் ஆயிரும். பிஒய்க்யூ நம்ம என்ன ஓல்டு புக்கோட இப்போ தான் இந்த 2021 தான் நியூ புக்கிலேருந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி டெஸ்ட் இருந்துச்சு, ஓல்டு புக்கில் தான். அப்போ ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது ஓல்டு புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கவர் பண்ணிடுவீங்க. அதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளாவே போடக்கூடிய மாதிரி ஆயிரும். ஓகே, கொஸ்டின் பேங்க் எவ்வளோ வருஷத்துக்கு படிக்கணும் அப்படின்னா, இதுவுமே கொஸ்டின் பேங்க் கிடைக்கும் வெளியில், மார்க்கெட்டில் நமக்கு அவைலபிலிட்டி தான். மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி டிஎன்பிசி சைட்லேயே இருக்கும். நீங்கள் வாங்குறதுக்கு முடியலையா, டிஎன்பிசி சைட்டில் கடந்த ஒரு 2013, 14 என்னென்னலாம் தமிழ் எக்ஸாம் நடந்திருக்கோ எல்லாத்துக்கும் எடுங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, அந்த ஃபைனல் ஆன்சர் கீ விட்டுருப்பாங்க, அதை எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். பட் வந்து ப்ரிஃபரபுளாக நீங்கள் ஹார்ட் காப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிற கொஞ்சம் நல்லாயிருக்கும். பக்கத்தில் வேறு பாயிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ பிடிஎஃபாக கிடைச்சாலும் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் வாங்க முடியலன்னா ஒரு ஜெராக்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா அதில் வந்து ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை வந்து என்றைக்குமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபைனல் ஆன்சர் கீழே மாற்றிருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாமுக்கும் ஃபைனல் ஆன்சர் கீ இருக்கும். அதை எடுத்து செக் பண்ணி ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஆன்சர்ன்ட்டு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு கொஸ்டின் பேப்பராவது பார்க்கணும். ஒரு 100 கொஸ்டின் தான்.
நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் இது வந்து டெய்லியும் படிக்கணும். சிலபஸ் வைஸ் போனாலும் படிக்கணும், ஸ்கூல் புக் வைஸ் போனாலும் டெய்லியும் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் பிவைக்யூ பார்க்கணும். தமிழ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். 100 கொஸ்டின் இருக்குது, 95 கொஸ்டின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை உறுதி. அதனால் இதுக்கு தான் நீங்கள் அதிகமாக டைமும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். டெய்லியும் ஒரு கொஸ்டின், அதாவது மினிமம் 100 கொஸ்டின் இருக்கா, இல்லை சில பேர் என்னால் முடியல அப்படின்னா ஒரு 70 கொஸ்டின் பாருங்கள் போதும். அடுத்த நாள் ஒரு 70, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைமை கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. டோட்டலாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50 தமிழ் டெஸ்ட்டு கூட இருக்காது. ஸோ 50 தமிழ் டெஸ்ட்னால் எத்தனை கொஸ்டின் இருக்கும்? ஒரு 1000, 50,000, 5000 கொஸ்டின் இருக்கும். அவ்வளோதான். 5000 பிவைக்யூஸ் தான் இருக்கும், அதை தாண்டி நமக்கு இருக்காது. இதில் வந்து இப்போ 2021க்கு மேலே வந்திருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டியும் பாருங்கள். வேறு எக்ஸாம்ஸ் நடக்கும், இன்ஜினியரிங் சர்வீஸ், சபார்டினேட் சர்வீஸ், எது நடந்திருந்தாலும் இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி கன்ஃபார்ம் ஆகிடும். அதில் இருக்கிற தமிழையும் பாருங்கள். ப்ளஸ் தமிழ் நார்மல் தமிழாக இருக்கும்ல, இப்போ குரூப் 2 குரூப் 4க்குலாம் வந்து தமிழே வந்து ஸ்கோரிங் பேப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழையும் பார்த்துருங்க. தமிழுக்கு இவ்வளோ தான். 3 டைப் ஆஃப் அப்ரோச். ஸ்கூல் புக் வைஸ் பார்த்துருங்க, சிலபஸ் வைஸ் பார்த்துருங்க, பிவைக்யூ டெய்லியும் பார்த்துருங்க. அடுத்து மேக்ஸுக்கு என்னென்னா டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி மினிமம் ஒரு 10 கொஸ்டின் இல்லைனா ஒரு 25 கொஸ்டின் அந்த மாதிரி எடுத்துகிட்டு டெய்லி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் மேக்ஸுக்கு தனியாக டைம் ஒதுக்கி, மோஸ்ட்லி இந்த மதியத்துக்கு மேலே தூக்கம் வர மாதிரி இருக்கும், அந்த டயத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிவைக்யூ பார்க்கணும், ஸ்கூல் புக்கும் பார்க்கணும், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்கணும். 6th 7th 8th பார்க்க தேவையில்லை. ஒரு டாபிக் எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்து அதை பார்த்தீங்கன்னா போதும். இல்லை நம்ம கிளாஸில் வந்து நடத்துனதை பார்த்தீங்கன்னா கூட போதும். அடுத்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஒரு பிவைக்யூ எடுத்து ஆன்சர் ஹைட் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு அதை கூட சால்வ் பண்ணி பாருங்கள். மேக்ஸுக்கு ரொம்ப ஈஸி தான். டெய்லி ப்ராக்டிஸ் தான் ஒரே ஒரு இது. ஃபார்முலாஸ்லாம் எழுதி பாருங்கள். தனியாக ஃபார்முலாவை மட்டும் ஒரு நோட்டில் எழுதி ஒரு பண்டில் மாதிரி ஒரு 2 பேப்பரில் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற டேபிள் முன்னாடி கூட ஒட்டி வச்சுக்கோங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் அதை பாருங்கள். அவ்வளோதான், அந்த மாதிரி தான். அடுத்து ஜிஎஸ்ஸுக்கு வந்து இதெல்லாம் படிக்கணுமா அதெல்லாம் படிக்கணுமா அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் படிச்சுருங்க. வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை. நமக்கு குரூப் 4க்கு ஸ்கூல் புக் படித்தாலே போதுமான அளவு எல்லா கண்டென்ட்டுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதை தாண்டி அவங்க கேட்குறதில்ல. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வெளியில் படிக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க போதும். அதில் தான் நமக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து ஒரு மந்த்லி ஏதாவது இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு மந்த்லி கம்பைலேஷன் விடுவாங்க, அதை எடுத்து முக்கியமாக உங்களுக்குன்னே தெரியும் எக்ஸாம் கேட்கலாம். இப்போ இந்த இந்தியாவிலேயே முதல் கிராமம், இந்தியாவிலேயே முதல்ல எங்கே, தமிழ்நாட்டில் முதல்ல எங்கே, இல்லை தமிழ்நாட்டில் இந்த திட்டம் எங்கே கொண்டாந்தாங்க, இந்த திட்டத்தை பற்றி என்ன, இது மாதிரி ரிலேட்டடாக படிங்க. ஒருவேளை எனக்கு ஸ்கூல் புக் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் புக்கை அதுக்கப்புறம் வேறு நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணாலும் படிச்சுங்க, அது ப்ராப்ளம் இல்லை. ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டியூட்லேருந்து கம்பைலேஷனாக வாங்கி ஸ்கூல் புக் கூட வச்சுருப்பீங்க, அப்படி கூட படிச்சுங்க. பட் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் எல்லாம் கவர் பண்ணிடணும், அதுதான் மெயின் மோட்டிவ். ஜென்ரல் ஸ்டடீஸு நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணுமா குரூப் 4க்கு அப்படின்னா கிடையாது. தமிழும் மேக்ஸும் முக்கியம். நீங்கள் அதில் ஒரு 120 எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு 45 அண்ட் எபோவ் எடுத்திங்கனாலே கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். 45க்கு மேலே நீங்கள் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே போதும். 45லாம் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஜாகிரஃபி எங்கே படிக்கணும்? 10th ஸ்டாண்டர்ட் படித்தா போதும். 10th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு 7 லெசன்ஸ் இருக்கும், இதை படித்தா போதும். அடுத்து பாலிட்டிக்கு வந்து ஸ்கூல் புக் பத்தாது. அப்போ என்ன, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கண்டென்ட் போதும். 10th 12th படிச்சிங்கன்னா போதும். அப்போ 6th to 9th கொஞ்சம் இருக்கும், அது படிச்சிங்கன்னா போதும். அதை தாண்டி நான் பாலிட்டிக்கு படிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் எடுத்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு குரூப் 1 லெவலுக்கு, குரூப் 1 மெயின்ஸ், யூபிஎஸ்சிக்கே அதான் படிக்கிறாங்க. அடுத்து வேறு என்ன சப்ஜெக்ட் இருக்குது? எக்கனாமி வந்து ஸ்கூல் புக் பேசிஸில் ரீட் பண்ணிக்கங்க. அவங்க கரண்ட் அஃபேர் பேஸில் தான் அதிகமாக கேட்பாங்க. பட் என்னென்ன கான்செப்ட்ஸுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஐஎன்எம்க்கு 12th ஸ்டாண்டர்ட் புக்கு, 10th ஸ்டாண்டர்ட் புக்கு, 8th ஸ்டாண்டர்ட், இது 3 புக்கு படிச்சிங்கன்னா போதும். சோஷியல் சயின்ஸில் இருக்கும், பின்னாடி ஒரு லெசன்ஸ் இருக்கும். சயின்ஸுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் ப்ரிலிம்ஸுக்கு வந்து நம்ம குரூப் 4 தான் எழுதுறங்கிற பட்சத்தில் ஒரு 7 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 75 கொஸ்டினில் உங்களுக்கு தெரிகிற கொஸ்டினாக இருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக படிக்கணும் எனக்கு டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்க வேணாம், உங்களோட விருப்பம். ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்துட்டு 11th புக்கு, 7th புக்கு, 6th புக்கு இதில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுக்கோங்க, படித்து ரெகுலராக டெஸ்ட் போடுங்க. பட் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுன்னு தெரிஞ்சுங்க.
உங்களோட டைமை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. தமிழ், மேக்ஸ் 125 கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட 8ல் 5 பங்கு மார்க் இங்கே தான் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கனாலே 8ல் 5 பங்கு மார்க் எடுத்துடலாம். இன்னொரு 3 பங்கு தான் அது. நீங்கள் இதில் நீங்கள் படிக்க வேண்டிய சிலபஸும் நிறையா இருக்கும். 10 யூனிட் படிக்கணும். யூனிட் 8, யூனிட் 9லாம் படிக்கணும். ஸ்கீம்ஸ்லாம் படிச்சிங்கன்னா அது யூனிட் 9ல் கவர் ஆகும். அடுத்து தமிழ்நாடு சிஎம்ஸ்லாம் பற்றி படித்து அவங்க கொண்டாந்த திட்டங்கள், பழைய திட்டங்கள்லாம் படிச்சிங்கன்னா யூனிட் 9ல் கவர் ஆயிரும். அடுத்து தமிழ்நாடோட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம், அது ரிலேட்டடாலாம் யூனிட் 9ல் இருக்கும். யூனிட் 8 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, பல்லவாஸ், சோழாஸ், பாண்டியர்கள் இவங்கள பற்றியெல்லாம் இருக்கிறது. அடுத்து இந்த நம்ம இப்போ அடுத்து 19th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் பற்றி படிக்கிறது. பெரியார், அண்ணா, காமராஜர், ராஜகோபாலாச்சாரி இவங்களெல்லாம் ஸ்கூல் புக்கில் படிங்க. எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வெளியிலேருந்தும் படிங்க. பெரியாரை பற்றி, காமராஜரை பற்றிலாம் வெளியில் எங்கே எது கிடைச்சாலும் படித்து வச்சுக்கோங்க. ஜாகிரஃபிக்கு பார்த்துட்டோமா, ஐஎன்எம்க்கு பார்த்துட்டோம், பாலிட்டிக்கு பார்த்துட்டோம். வேறு இன்னும் என்ன யூனிட் விட்டுட்டோம்? ஓகே, அவ்வளோதான். மோஸ்ட்லி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி படிச்சிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.